ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ நான் பார்க்கக்கூடியது வந்து 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒப்புரவு ஒழுகு அப்படின்ற பேரில் இருக்குது. ஓகேவா? வாங்க பார்ப்போம். இந்த லெசனில் ஃபுல்லாக எதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோன்னா, அந்த ஒரு பாடலுடைய பொருள் தெரிஞ்சிட்டுக்கு அகராதியை வச்சுக்கூடிய யூஸ் பண்ணுறக்கூடிய டெக்னிக் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அறநெறி சார பாடல் இருக்கக்கூடிய உருவகம் அறக்கருத்துக்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கருத்தை மையப்படுத்தி கட்டுரைகளின் கருத்து வெளிப்பாட்டு தன்மையினை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். படக்காட்சிகள் மூலமாக கருத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அடுத்து அணியை அடையாளம் பார்க்கக்கூடிய திறனை பெற்றிருக்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டில் பார்க்குறது புதுமை விளக்கு. புதுமை விளக்கு என்ற நூலை பற்றி இல்லை யார் பார்க்க போகிறோன்னா, பொய்கை ஆழ்வார் பற்றி பார்க்க போகிறோம். பொய்கை ஆழ்வாரை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா அப்படின்ற ஊரில் பிறந்தவர். 4,000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் திருவந்தாரை எழுதியவரும் இவர் தான். அதில் ஃபஸ்ட்டு பாட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்க்குவாங்க. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கடிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீக்குபவே என்று. என்ன சொல்றாருன்னா, நல்லா புரிஞ்சுங்க. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக ஒரு அகல் விளக்கு இருக்கு. அதில் திருமால் இருக்கக்கூடிய அந்த கடல் தான். திருமாலுக்கு அந்த பெருங்கடலுக்கு பார்த்தீங்களா, அந்த கடல் நெய்யாக இருக்குது. அது வெய்யோ கடிரோன் விளக்காக அது இருக்கக்கூடிய சூரியன் அந்த சுடர் இருக்குது பார்த்தீங்களா, இது சூரியனை உருவகப்படுத்தியிருப்பார். செய்ய சுடராயான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. பூமி அகவிளக்காகும். இந்த பூமியை வந்து அகவிளக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நான் சொல்கிறாங்க பாருங்க. ஒரு அகல் விளக்கு இருக்குமா, இதுதான் அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கில் பாரு, பூமியை அகல் விளக்காகும். இந்த அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகல் விளக்கு எதுவோ உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னா பூமியை உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதை ஒளிக்கூடிய கடலை நெய்யாக, திருமால் வீட்டிருக்கக்கூடிய கடலின் இடத்துல நெய்யாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. வெப்ப கதிர் வீசக்கூடிய சூரியனை வந்து இங்கே அகல் விளக்கக்கூடிய அந்த சுடர் இருக்குது பார்த்தீங்களா, எரியுது பார்த்தீங்களா, அது சுடராக இருக்கவும் திருமால் இது மாதிரி சுடர் கொண்டவனார் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவன் திருவடிகளுக்கு, அந்த சக்கரம் இருக்கக்கூடிய அவன் திருவடிகளுக்கு என் துன்பங்கள் நீங்க வேண்டி பாடலால் மாலை பாமாலை சூட்டியிருக்கார். ஓகேவா? இதுதான் அவருடைய பாடல். நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும். தகலினா அகல் விளக்கு, ஞானம்னா அறிவு, நாரணன் அப்படின்றது திருமால். ஓகேவா? தெரிந்து கொள்ளும்ல பாருங்க. ஒரு பாடலில் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்தோடும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதின்னு சொல்கிறோம். அண்டம்னா முடிவு, ஆதினா முதல். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். ஒரு பாடலில் லாஸ்ட் லெட்டரும் சரி அசையோ சொல்லோ அடுத்து வர பாடலுக்கு, ஒரு பாடலோட லாஸ்ட்டு வரையும் அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சொல்லோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுனா அது வந்து அந்தாதி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சென்றை இருத்திரியா நண்பு உருகி. இந்த லாஸ்டோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? அந்த பாட்டுடைய கண்டினியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். திருமாலை நோக்கி பாடியவர்களையும் பேர் 12 பேர், 12 ஆழ்வார்கள். ஓகேவா?
இதில் அவங்க பாடிய பாட்டை 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற நூலில் வந்து தொகுத்து இருப்பாங்க. அதை தொகுத்தவர் யானா நாதமுனி. இது 1 மார்க் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா 12 ஆழ்வார்களுக்குள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், இந்த 3 பேரும் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் ஆழ்வார்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். ஓகேவா? நெக்ஸ்ட் இடர் ஆழி நீங்குவே என்ற தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லிட பொருள். இடர் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா துன்பம். அது இடர் அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா துன்பம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? ஞான சுடர், ஞானம் பிளஸ் சுடர். இன்புருகு, இன்புருகு, இன்பு பிளஸ் உருகு, இன்புருகு என்ன வரும்? இன்புருகு. ஓகேவா? வெயிட் இன்புருகுக்கு கரை. எஸ், பாட்டு வழியாக வரும் இன்புருகு. ஓகேவா? இந்த இடத்துல நான் இந்த மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அறம் என்னும் கதிர். அறம்னா இளமை பருவத்தில் எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய பருவம். இளம் பருவம் தான் எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய வேண்டிய ஒரு பருவம் தான். இந்த பருவத்தில் கல்வி மற்றும் கிடையாது, நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ளணும். அது வாழ்க்கையை ஃபுல்லாகவே பயனளிக்கும் வகையில் இருக்கணும். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்ப்போமா? இந்த பாட்டை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார். இவர் திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரை சேர்ந்த ஒரு சமண புலவர். இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இவருடைய இயற்றிய அறநெறி சாரம் எத்தனை பாட்டு? 225 பாடல் இருக்குது. அறநெறிகளை தொகுத்து சொல்கிறனால இன்னொரு அறநெறி சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம குட்டுகிற பாட்டு வந்து 15வது பாட்டு. 15வது பாட்டை நம்ம குட்டுருக்காங்க. ஓகேவா? இன்சொல் விளைநிலனா ஈடலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை இருவத்தி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கடிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஒரு விளைநிலம் எப்படி இருக்கணும்னா இனிமையான சொற்களை ஃபஸ்ட்டு பேசணும். அதில் ஈகை அப்படின்ற பண்பை விரியாக விதிக்கணும். விவசாயத்தை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு விளைநிலமாக எது எடுத்துக்கிறாங்க? இனிமையான சொல்லை எடுத்துக்கிறாங்க. அதில் வெளியாக எது எடுத்துக்கிறாங்கன்னா ஈகை அப்படின்ற ஒரு பண்பு எடுத்துக்கிறாங்க. வன்சொல் அப்படின்ற ஒரு கலையை நீக்க வேணும். விவசாயம் பண்ணுற போது நிறைய கலைச்செடிகள் வரும். அந்த கலைச்செடிலாம் நீக்கிடணும். அந்த கலையை எப்படி நீக்கணும்னா என்ன சொல்ல எடுத்துக்கிறாங்கன்னா வன்சொல் அப்படின்ற கலையை நீக்க வேண்டும். உண்மை பேசல் அப்படின்ற எருவினை இட வேண்டும். அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும். நீரை எப்படி சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க? அன்புக்கு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும். இளம் வயசுலேயே இந்த செயலை செய்யணும். எல்லாமே இந்த சின்ன வயசுலேயே இந்த செயலை செஞ்சிடணுமா. அது வயசாக ஆக செய்யறது கஷ்டமாயிடும். ஏன்னா சண்டை போடக்கூடிய பருவமாக மாறிடும். ஓகேவா? அடுத்து காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார்? வாழ்மையை பேசினார். இன்சொல் எப்படி பிரிக்கலாம்? இனிமை பிளஸ் சொல். அறம் பிளஸ் கதிர். அறம் பிளஸ் எப்படி சேர்த்து என்னன்னா அறங்கதிர். அறக்கதிர். ஓகேவா? என்னன்னா வருது? அறங்கதிர், அறக்கதிர் இக்கு வரும் இடையில. இளமை இந்த ஆப்போசிட் வேர்டு முதுமை. ஓகேவா? மேட்ச் ஆஃப் பண்ணி பார்த்துக்குங்க. ஒப்புரவு நெறி. மனிதர்கள் வந்து தனியாக வாழ பிறந்தவர்கள் கிடையாது. சமுதாயமாக ஒரு சொசைட்டியாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை கொண்டவங்க தமிழர்கள். மற்றவர்கள் ஹெல்ப் பண்ணும்போது மற்றவர்களுக்கு தாழ்வு ஏற்பட வண்ணம் வருவது தான் சிறந்த பண்பாக இருக்குது. அப்படி என்ன இது பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடியாக கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இந்த மானுட பிறவியானது தற்செயலாகவோ
விபத்தின் காரணமாகவோ அமைஞ்சது கிடையாது. இது அரிய வாய்ப்பு. ஒரே ஒரு தடவை மட்டும் வழங்கப்பெறக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குது. இதை ரெஸ்பெக்ட் பண்ணி வாயை தெரிஞ்சிக்கணும். நம்ம வாழ்ந்த காலம் எந்த அளவுக்கு நம்ம வாசித்து வர்றோம், அடையாளம் ஏதாவது அடையாளம் இருக்கா, நம்ம வாழ்ந்த காலத்துக்கு என்ன அடையாளம் இருக்கா, பெயர் காலந்தோறும் நம்முடைய பேர் காலந்தோறும் பேசப்பட்டா. காமராசர்லாம் இப்போ பேசுகிறோன்னா அவர் செய்த நன்மைகள் என்னென்ன, அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வாழ்க்கை அப்படின்ற குறிக்கோள் உடையது. நம்முடைய வாழ்க்கையே ஒரு எய்ம் இருக்குது. அந்த குறிக்கோள் என்ன, நம்ம வாயதா இல்லை நம்ம வாய அப்படின்னு நினைக்கக்கூடிய சாரணமாக இருக்குமா, நம்ம வாய்தல் அப்படின்றது எளிமையான ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இயற்கையை கூட வாய்விட்டுடும். நம் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தாம் வாய்தல் அப்படின்ற மிக எளிமையாக இருக்கும். வாழ்க்கை தோன்றினை குறிக்கோளாக அமைந்து கொண்டார். குறிக்கோள் தான் ஒப்புரவு நெறியை நம் திருக்குறள் எடுத்து சொல்லுது. ஒவ்வொருடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் நெறியில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வாழும் ஒப்புரவில் ஒருத்தர் செய்யக்கூடிய செயலானது அதை சொல்ல தரக்கூடிய பயனை விட செய்யக்கூடிய மனப்பான்மை உணர்வு இதோட அடிப்படையில் மதிப்பிடப்படுவதாக இருக்கும். தரத்தை காட்டுகின்றது. ஒவ்வொருவரும் உதவி செய்யும் கொள்ள மட்டும் கிடையாது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் கிடையாது. உதவி செய்யறது தன்னுடைய லாபத்துக்கு உதவி செய்கிறாங்களே, அது மாதிரி இல்லாமல் எந்த பயனும் எதிர்பாராமல் உதவி செய்யணும். அதுதான் மிக முக்கியமான இதுவாக இருக்குது. ஓகேவா? இதில் முக்கியமாக இந்த செல்வத்து பயனு ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்ற சொல்லுவாங்க. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு நம்ம பாரதிதாசன் கூட அழகாக சொல்லியிருப்பார். ஓகேவா? பொருளீட்டல் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற கருத்து இப்போ இருக்குது. ஆனால் பொருளீட்டல் வாழ்க்கை தான் சமூக வாழ்க்கை தான். மற்றவர்களுக்கு வாங்கி மகிழ வாய்விட்டு வாழ பொருள் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இறப்பாருக்கு இல்லென்று ஏது கரட்டல் அப்படின்ற அறிவியல் அல்ல, அறமும் அன்று செயது செஞ்சு பொருள் ஈட்டி இறப்பர் துன்பத்தை மாற்றுவதே இந்த சமுதாயத்துடைய பொதுநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு வரிகள் நல்ல முக்கியமான வரிகள்லாம் பார்த்துங்க. வறுமையே பிணி இந்த சொல்லுக்கு மருந்து அப்படின்ற சொல்கிறது மிக முக்கியமான பொருளாக இருக்குது. ஒரு செல்வத்தை தனியாக அனுபவிக்கிறது இயன்றலுக்கு சமம். தனியாக அனுபவிக்கக்கூடாது, நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போட அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால சொல்கிறாங்க இப்போ புறநானூற்றில் செல்வத்து பயனை ஈரல் துழிப்பேம் எனினே நப்புலவே புறநானூற்றில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஊருணி நீரிட்டு அன்றே உலகவாம் பேரிவாளன் திரு உலகினர் விரும்பியவாறு உதவி செய்து வாழ்பவருடைய செல்வமானது ஒரு ஊருணி நிரம்பிய நீர் மாறி பலருக்கும் பயன்படும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பயன்மரம் உள்ளூர் பயட்டு கற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். நற்பண்பு இருக்கிறவருடைய செல்வம் சேருவது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பயிற்றிருப்பதை போன்றது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறார். ஓகேவா? இது யார் இதெல்லாம் ஃபஸ்ட்டு யார் தீர்மா சொன்னால் குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூலில் எடுத்திருக்காங்க. மக்கள் பணியை இறை பணியாக எண்ணி வாழ்நாள் ஃபுல்லாக தொண்டு செய்தவர் தான் தவற்றியது குன்றக்குடி அடிகள். இவர் குன்றக்குடி திருமண திருத்தவராக விளங்கியவர். தம் பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறிய பரப்பை தம் வாழ்நாள் ஃபுல்லாக இருப்பார். நாயன்மார் அரிச்சுவட்டில் குலச்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இது மாதிரி நிறைய நூலை இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? இவர் சில இடைகள் நடத்தியிருப்பார். அருளோசை அதிக அறிவியல் அப்படின்ற ஒரு சில இடைகள்னு சொல்லியிருப்பார். ஒப்புரவு நெறியான டாப்பிக்கில் அடிகளார் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் நம் பாடப்பொருளில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு அங்கங்கே கொஞ்சம் இதுவாக சொல்லியிருப்பேன், பட் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உண்மை ஒளி. இது என்ன சொல்கிறாங்க பார்த்தா ஒரு ஜென் ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்து சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம், நம்ம என்னன்னு பார்ப்போம். ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜென் துறவி அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன் சொல்லி தந்துருக்காரு. என்ன சொல்கிறார்? குழந்தைகளே, ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம். ஒளினா இந்த லைட்டு கிடையாது, இது சவுண்டு, இது லைட்டு. அப்போது லைட்டை பற்றி வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அறிந்து கொள்ள ஆவலாக இருக்காங்க. யார் பார்ப்போம். பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றை. பிறக்கும்போது எல்லாம் சமமாக இருக்கும். இந்த பசி, தூக்கம்,
தாகம் எல்லாமே எல்லா உயிர்களுக்குமே இருக்குது. மேலும் இரவு பகல் மாறி மாறி வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இருள் போயிடுச்சு, வெளிச்சம் அடுத்த எந்த நொடியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இருள் போயிட்டு வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. யார்? நம்ம துறவி. அதுக்கு சொல்கிறாங்க பாருங்க. தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்த ஒருத்தரை நான் அறிவேன் ஐயா. ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய இடத்துல அது குதிரையாக இருக்கா கழுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸியாக அடையாளம் காணக்கூடிய அளவில் நம்ம வெளிச்சம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேறு யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ, தூரத்தில் இருக்கிற மரமா ஆலமரமா அரச மரமா இதை அடையாளம் காணக்கூடிய வகையில் அந்த டைமில் வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு யார் இன்னொருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இல்லை வேறு யாருக்கும் தெரியுமானா எனக்கு தெரியலையா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஒரு மனிதன் பார்க்கப்போ இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போதான் ஒரு உண்மையான ஒளி உங்களுக்கு ஏற்படுது. அதாவது ஒரு மனுஷனை பார்க்குறப்போ என் உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி உடன்பிறப்பு ஓகேவா, அந்த மாதிரி எப்போ பார்த்து நினைக்கிறீங்களோ அப்போதான் ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடு தான். இந்த இரவு பகல்னா ஒரு கால வேறுபாடு. ஒரு உண்மையான ஒளி அப்படின்றது என்ன, நம்ம உள்ளத்திலேயே இருக்கக்கூடிய உண்மையான ஒளி தெரிஞ்சுக்கணும். அந்த ஒளி இல்லைன்னா உச்சிவேல் கூட ஒரு கார் இருள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா, எல்லா கிளாஸ்லாம் முடிஞ்சிட்ட பிறகு போகிறாங்க. அப்படி போகிறப்போ குரு பக்கத்தில் ஒரு சின்ன ஊருக்கு போகிறாரு. நைட் ஆகட்டுக்குள்ளே ஊருக்கு போகணும்னு சொல்லி. அப்போ போகிற வழியில் யாரோ ஒருத்தர் படுத்து இருக்கிறாரு. எங்கேயும் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணி இருக்கா இங்கே படுத்து இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப பசி மயக்கம் போல் இருக்குது. குடிக்கிட்டு தண்ணி கொடுக்குறாரு. பக்கத்து ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் குருவி ஒன்று ஆகிட்டு போகிறேன்னு சொல்லி குரு அவனை குருவிலே உட்கார வச்சார். மெதுவாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னே அந்த ஏறின உடனே குருவி விரட்டி இருப்பார். யார்? அந்த காப்பாற்றினா பார்த்தியா, குரு ஒருத்தர் காப்பாற்றிருப்பார். அவர் அடித்து ஓடிச்சு விரட்டு தொடங்கி, என்ன இது, என் ஒரு திறனை போல் என் குடித்திறவே என் நடிச்சிருக்கான் அப்படின்னு நினச்சி போகிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கப்போ குரு ஏமாற்றத்தோட வீட்டுக்கு ஊரை நோக்கி போகிறாரு. இங்கே எப்படியா குதிரைக்கு வாங்கி கொண்டா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். குரு குதிரை சண்டைக்கு போகிறாரு. அங்கே நிற்கிறது ஒரு குதிரை மாதிரியே இருக்கே, நம்ம குதிரை மாதிரியே இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னே குருவிடம் அந்த குதிரையை திறறான் பார்த்தீங்களா, அவன் மேலே கை வைக்கிறாரு. நீங்களா அப்படின்னு சொல்லாரு. குரு மெல்ல யார்கிட்ட சொல்லாரு. எதை ஏன் அப்படின்னு சொல்லும்போது, குதிரையை நீயே வச்சிக்க, ஆனால் இது உனக்கு எப்படி கேட்சிருந்து யாரும் சொல்லாது அப்படின்னு சொல்கிறார். இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிஞ்சு அவமானம் நினைக்கிற போல அப்படின்னு சொல்லி முடிச்சு போயிடுறாரு. என்னைக்கு எனக்கு புரியுது கொண்டாய், ஆனால் நான் ஏமாந்து போகிறேன்டா. ஃப்யூச்சரில் உண்மையாகவே யாராவது ஜெயில் அந்த ரோட்டில் யாரும் வாங்கியிருந்தால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை ஐந்து விடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிக்க. அதை பார்த்த உடனே அந்த குருவுடைய பெருந்தன்மை பார்த்து அந்த திறரை தலை குனிகிறார். ஸோ உண்மைதான் இது. இப்போ கூட நிறைய சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடித்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அதாவது மயங்கி வீண்டு நிறைய பைப்படி செய்கிறாங்களே, இதை பார்த்து நல்லா உண்மையாக இருக்கிறவங்க கூட நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டான் அப்படின்னு இதில் முக்கிய கான்செப்டாக இருக்குது. இந்த ஜென் அப்படின்றது என்னென்னா ஜப்பானிய மொழிச்சொல்லுக்கு தியானம் செய் அப்படின்ற பொருள். ஜென் அப்படின்றது தியானம் செய், மெடிடேஷன் பண்ணு அப்படின்ற பொருள். பௌத்த மதத்தை சார்ந்த துறவியலில் ஒரு பிரிவினர் தான் ஜென் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் சீனா ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரியில் தான் இருக்காங்க. அவர் சிந்தனைகள் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் மூலமாக எளிய கலைகள் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா, அவர் ஜென் கலையில் ஏதோ ஒரு கான்செப்ட் இங்கே பல கலையாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அணி இலக்கணம். ஆல்ரெடி நம்ம அணி இலக்கணம் ஒரு வீடியோவை போட்டுட்டோம். ஸோ அந்த அணி இலக்கணம் உருவகணின்னா என்ன அதை பற்றி பார்ப்போம். உருவகம்னா ஒரு பொருளை உவமையாக சொல்லி சொன்னால் ஓமை அணி சொல்கிறோம். ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்ன இல்லாமல் இரண்டுமே ஒன்று தான் அப்படின்ற சொல்கிறபடி சொன்னால் அது உருவகணி. உருவகணி ஓமைக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக இருக்கும். எந்த பொருள் ஓமைக்கிறோமோ அந்த ஓமைக்கப்படுற பொருள் ஃபஸ்ட்டு வரும். ஓமையாக சொல்லக்கூடிய பொருள் பின்னால் வரும். இப்போ தேன் போன்ற மொழி அப்படின்றது ஓமை. தேன் என்னும் பொருள் தமிழ் தேன் அப்படின்னு சொன்னால் உருவாகும். இப்போது
தமிழ்த்தேன் அப்படின்றதுனா தமிழ் அப்படின்றது உருவகம். ஐ மீன் தமிழ் அப்படின்றது ஓமைக்கப்படக்கூடிய பொருள். தேன் அப்படின்றது ஓமை சொல். அப்போது இது போல் வந்துச்சுன்னா உருவகம். ஃபஸ்ட்டு ஓமையும் ஓமைக்கப்படக்கூடிய பொருளும் லாஸ்ட்டு ஓமையை வந்தால் அது உருவகம். ஓகேவா? இது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இன்ப வெள்ளம், கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எல்லாமே இங்கே விட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ லாஸ்ட்டோட பாட்டு பாய்ச்சியில் அதே போல் தான், எல்லாமே உருவகணி தான். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கடிரோன் விளக்காக, செய்ய சுடராயான் வடிக்கே சூட்டினேன், சொல்மாலை இடராழி நிலுகவே என்று. இந்த இடத்துல பூமி அகலவிளக்க எடுத்திருப்பாங்க, கடலை நெய்யாகவும் இந்த சூரியனை சுடராகவும் உருவகப்படுத்தி இருக்கனாலே இந்த பால் உருவகணிக்கு ஏற்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏகதேச உருவகணி. ஏகதேச உருவகணி என்னென்னா, ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி. இப்போ ஒரு சென்டென்ஸில் கூறக்கூடிய 2 பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் இருந்தால் அது ஏகதேச உருவகணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். இந்த சொடலில் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அறிவு அப்படின்றது விளக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அறியாமை இருளாக உருவாக்கப்பட்டலை. ஓகேவா? அறியாமை அப்படின்னு அறிவினை விளக்க கொண்டு அறியாமை என இருளை நீக்க வேண்டும் அப்படின்ட்டு உருவாக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அறியாமை அப்படின்னு உருவாக்கப்பட்டதில்ல. இப்போ இது மாதிரி ஒன்று உருவாக்கப்படுத்திட்டு ஒன்று உருவாக்கப்படுத்தலைன்னா அதை ஏகதேச உருவகணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பெருமைக்கும் ஏனை சிரிப்பைக்கும் தட்டம் கருமமே கட்டளைக்கல். அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுடைய செயலை பொன்னுடைய தரத்தை அறிய உரைக்கல்லாக உருவகம் செஞ்சுட்டு அந்த மக்கள் செய்வ செயலை ஒரு தங்கத்துக்கு தரத்தை அறியக்கூடிய ஒரு உரைக்கல்லாக உருவகம் பண்ணிட்டு மக்களுடைய உயர்வையும் தாழ்மையும் பொன்னாக உருவகம் செய்யலை. அதனால இது ஏகதேச உருவகணியாக வந்திருக்கு. ஓகேவா? ரொம்ப பச்சிங்க எல்லாம் நீங்களே படித்து கொள்ளலாம். ஒற்றுமையே உயர்வு என்று முக்கியமான ஒரு கட்டுரை இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? 7th ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியமானது. குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ், செல்வம்னா வெல்த், லட்சியம்னா ஆம்பிஷன், நோக்கம்னா எய்மை அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? பொதுவுடைமைனா கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலார் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு கர்டசி. ஓகேவா? அந்த கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியமானது, பச்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த திருக்குறள் செப்பரேட்டாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.